ஸோ மன்னிக்க முடியாத பாவம். ஸோ இந்த வசனத்தை நான் இப்போது வாசிக்கும்போது, நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறப்ப எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எனக்கு செம பயம். மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா? மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்று இருக்குது. வேதம் அதை சொல்லுது. என்னன்னு பார்த்துருவோமா? ஓகே. மன்னிக்க முடியாத பாவம் எது சொல்லி பார்க்குறப்ப வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் அது மன்னிக்க முடியாத பாவம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக யாரானும் ஒருவர்கள் தூஷணம் பேசுவார்களானால் அவருடைய பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு போயிட்டு அவங்க நித்தியமாக அழிவாங்க. ஸோ இந்த பாவத்தை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம எதனா பேசிட்டோன்னா, அவருக்கு விரோதமாக நம்ம எதனா தூஷணம் சொல்லிட்டோன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கவே படாது அப்படி சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது. ஸோ இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். நான் முதல்ல இதை படிக்கிறப்போ என்னடா இது, இப்போ யாருன்னா ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் தடவை கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர்லாம் அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு ஆளே இல்லைப்பா, அதெல்லாம் நம்ப முடியாது, யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை நம்பலைன்னா அவ்வளோதான், அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு திருப்பி அவங்க பாவ மன்னிப்பு கேட்டால் கூட அவங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்மலாம் நினைப்போம். அப்படின்ற மாதிரி தான் அந்த வசனமும் இருக்கும். பிளாஸ்பமி அகைன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம். இந்த வசனத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் சொல்லி பார்க்குறப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31 32 வரை வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 28 29 வசனத்தில் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம அந்த காரியத்தை பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை ஒரு ஆதாரமாக எடுத்து நான் சொல்கிறேனே, கொஞ்சம் புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31 32 வசனங்களாக நான் வாசிக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இன்னும் மார்க்லாம் வாசிக்கிறப்ப நித்தியமான நரகம் அவர்களுக்கு இருக்கின்ற மாதிரி நம்ம வாசிக்க முடியும். ஓகே, இது எந்த வகையில் உண்மை? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக யாரா பேசிட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக யாருனா பேசிட்டாங்கன்னா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். அதே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எதனா பேசிட்டாங்கன்னா அவங்க பாவங்கள் அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. இம்மைனா என்னது, இந்த உலகத்தில். மறுமைனா என்னது, செத்துட்டதுக்கப்புறம். ஸோ உயிரோடு இருந்தாலும் சரி செத்துட்டாலும் சரி பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர்கள் நித்தியமாக என்ன பண்ணுவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்கன்ற மாதிரியான ஒரு பாஷையில் தான் அது இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 28 29 நம்ம வாசிக்கும் போது நம்ம கிளியராக பார்க்கலாம். நமக்கு தேவை கிளாரிட்டி தான், நமக்கு தேவை உண்மை தான். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக உண்மையை தேடுவோமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 28 29. ஆமாம், இங்கேயே வாசிக்கிறப்ப அவங்களுக்கு நித்தியமான தண்டனை இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எட்டர்னல் கண்டம்னேஷன். ஓகே, இப்போது நான் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எதனா பேசிட்டேன்னா என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டுரும். நான் மன்னிப்பு கேட்டேன்னா, ஏசப்பா கடவுளே ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சிடுவார். இப்போ பரிசுத்த ஆவி விரோதமாக நான் எதனா பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சே பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டேன்னா என் பாவங்கள் மன்னிக்கப்படாது, இம்மையிலும் மறுமையிலும் நான் நரகத்துக்கு போயிடுவேன்.
அதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக படிக்கிறப்ப நமக்கு புரிகிற விஷயம். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, இது அது இல்லை. நல்லா கவனிங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஓகே, இதை அப்படியே தூக்கி வச்சுருவோம். இதுக்கப்புறம் படிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஃபினிஷ். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போது அங்கே என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக என்ன பேசிட்டோன்னா மன்னிக்கப்படாது. இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்கள். இங்கே ஒருவேளை அந்த வசனம் உண்மையாக இருந்ததுன்னா இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கணும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்தை மாத்திரம் சுத்திகரிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படி இங்கே சொல்லலை. பாருங்கள், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போது அன்ஃபர்கிவபிள் சின் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபர்கிவபிள் சின் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அன்ஃபர்கிவபிள் சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்று இல்லவே இல்லை. நம்ம செய்கிற எல்லா பாவங்களையும் அவர் மன்னிப்பார். ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் அன்ஃபர்கிவபிள்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்று இருக்குது. ஓகே, என்னடா குழப்பற? அங்கே என்னடா சொல்கிற? அன்ஃபர்கிவபிள்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, மன்னிக்க முடியாத பாவத்தை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். கண்டிப்பாக சுத்திகரிக்கும். ஆனாலும் மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு போகணும். 22, 23, 24, 22, 23 வசனங்களை வாசிக்கிறேனே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22, 23. அப்பொழுது நல்லா கவனிக்கணும். ஸோ இதை கவனிச்சா தான் நமக்கு புரியும். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். ஓகே, பிசாசு பிடித்த குருடும் கண்ணு தெரியாத ஊமையான ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன பண்ணுறான்? கொண்டு வரப்படுகிறான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் அவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அதற்கு தான் இயேசு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு. நல்லா பாருங்கள், கீழே வாசிக்கிறப்ப, ஒருவன் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக எதனா பேசினா அவனுக்கு மன்னிக்கப்படும், ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானே ஆகில் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா தான் அதை சொல்கிறார். நல்லா கவனிங்க. ஸோ ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார்? ஒரு குருடும் ஊமையுமான ஒரு மனுஷன் இருக்கிறான். ஸோ அவனிடத்துலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிசாசை துரத்துறாரு. ஆனால் பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? இவன் வந்து பிசாசுகளின் தலைவனாகிய பயல் செபுலினாலே தான் என்ன பண்ணுறாரு? பிசாசுகளை துரத்துறாரே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் தான். அவர் இந்த பூமியில் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆகையால் அவர் செய்கிற எல்லா விதமான கிரியைகளும் யார் மூலமாக செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய
கிரியையினாலே இந்த பூமியில் அவர் வந்து வெளிப்பட்டார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய அதிகாரத்தினால அந்த பிசாசுகளை அங்கே துரத்துறாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன பண்ணுறாரு? பிசாசுகளை அவர் துரத்துறாரு. ஆனால் இங்கே பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை பரிசுத்த ஆவியினாலே அவர் பிசாசுகளை துரத்துறார் அப்படின்றத இவங்க மறுதளிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே தான் என்ன பண்ணுறாரு அவர் பிசாசுகளை துரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போது பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்துக்கு வந்து கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல இவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? பரிசுத்த ஆவியினாலே கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து பெயல்செபூலினாலே தான் பிசாசுகளை என்ன பண்ணுறாரு துரத்தாருன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க? இவங்க மறுதளிக்கிறாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவர் இவங்க மறுதளிக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பூமியில் வந்து கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க? இவங்க மறுதளிக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பலை, இவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலை. அப்போது இதோடைய அர்த்தம் என்ன சொல்லி பார்க்குறப்ப மனுஷன் செய்கிற எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்குது, ஒரு பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை. என்ன பாவம் அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலேயே இந்த பூமிக்கு வந்து கிரியை செய்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் மன்னிக்க முடியாத பாவம். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசிட்டேன் அப்படின்றது எதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான். இவங்க என்ன பண்ணாங்க? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலை. பரிசுத்த ஆவியினாலேயே இந்த பூமியில் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பிசாசுனால தான் என்ன பண்ணுறாரு? இல்லைவா, இவர் பரிசுத்த ஆவினாலாம் என்ன பண்ணல, கிரியை செய்யலை. பிசாசுனுடைய தலைவனாகிய பெயல்செபூலினாலே தான் என்ன பண்ணுறாரு? இவர் வந்து கிரியை செய்கிறாரு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை நம்பலை. அதே போல் தான் நாமும் இயேசு கிறிஸ்துவை நம்பலை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவங்களுக்காக வந்து நம்முடைய பாவங்களே வந்து நம்முடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்தார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போனார். இந்த காரியம் நமக்கு பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட காரியம், அவரால் அருளப்பட்ட காரியம். நம்ம இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். ஸோ இந்த காரியத்தை நம்பலைன்னா நமக்கு மன்னிப்பில்லை. பரிசுத்த ஆவியினாலே இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் என்னது? மன்னிக்க முடியாத பாவம். அப்போது இது வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். ஸோ நான் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை பரிசுத்த ஆவியானவரை திட்டேன், ஹோலி ஸ்பிரிட்டு பரிசுத்த ஆவியானவரே நீங்களாம் உண்மை இல்லை, நான் அவரை நம்ப மாட்டேன், யாரை ஏமாத்துறீங்க, அப்பாலே போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக ஐயோ என் பாவெல்லாம் எனக்கு மன்னிக்கவே கூடாது, அவள் தான் நான் பரிசுத்த ஆவியானவரை திட்டேன், அதுவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் இது. பரிசுத்த ஆவியானவராலே இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறீங்கன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். ஸோ அதாவது நம்முடைய பாவங்கள் நமக்கு எது மூலமாக மன்னிக்கப்படுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்போ நீங்கள் அதுவே செய்யலைன்னா அப்போ உங்கள் பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா இங்கே பரிசேயர் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலை, அதனால் அவங்க பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் அவங்களுக்கு மன்னிக்கப்பட போவது இல்லை. அதே போல் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலைன்னா உங்கள் பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிக்கப்படாது, நீங்கள் நித்தியமாக நரகத்துக்கு போவீங்க. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கான வசனம் தான் அது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் நம்ம செஞ்ச எந்த பாவத்தையும் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கும். இன்னும் 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஆண்டவரே நான் இதுமாதிரி ஒரு பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியானவரை தூஷிச்சிட்டேன், பரிசுத்த ஆவியானவரை திட்டேன், என் பாவங்களை நான் அறிக்கையிட்டால்
என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இஸ் ரைச்சஸ் அண்ட் ட்ரூத் டு ஃபர்கிவ் மை சின்ஸ். அப்போது அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய எல்லா விதமான பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ எது அன்ஃபர்கிவபிள் சின், எது மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் மன்னிக்க முடியாத பாவம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக என்ன பண்ணார்? பிசாசுகளை துரத்தினார். ஆனால் பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இவர் பிசாசுகளின் தலைவனாலே தான் என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவங்க ஏற்றுக்கலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது தான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம். நீங்கள் ஆகையால் தான் அவங்களுடைய பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பரிசுத்த ஆவியினாலே இந்த பூமிக்கு கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளாமல் மாறாக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? அவங்க மறுதளிக்கிறாங்க. அப்போ அவங்க பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் அவங்களுக்கு மன்னிக்கப்பட போவது இல்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே மன்னிக்க முடியாத பாவம் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்னென்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அப்போ அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகிறது, நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் என்ன ஆச்சு? இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம பரலோகத்தில் அவரோட கூட வாழ போகிறோம். ஆனால் நீங்கள் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, அந்த பரிசேயர்கள் போல் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த பாவத்தை அவராலேயே மன்னிக்க முடியாது. அதான் அன்ஃபர்கிவபிள் சின், அதான் மன்னிக்க முடியாத பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நம்முடைய பாவத்துக்கான பரிகாரியாக வந்த இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அதுதான் அந்த பாவத்தை கடவுளாலே மன்னிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலைன்னா உங்கள் பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிக்கப்பட போவது இல்லை. நீங்கள் நித்தியமாக நரகத்துக்கு தான் போக போகிறீங்க. ஆகவே மனுஷன் செய்கிற எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. நம்ம சிந்தனைகளில், நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய செயல்களில் விபச்சாரம் செய்தாலும் சரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக திட்டேன் அது அப்படி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் எது அப்படி சொல்லி பார்க்குறப்ப அவர் மூலமாக இந்த பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதுதான் மன்னிக்க முடியாத பாவம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும். மன்னிக்க முடியாத பாவம் ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் கடவுளாலே மன்னிக்க முடியாத பாவம் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் மரித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களே, அதுதான் கடவுளால் மன்னிக்க முடியாத பாவம். அப்போ உங்கள் பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. நீங்கள் நித்தியமாக நரகத்துக்கு தான் போகணும். See you all in next video. Until then, signing off. Bye.